அடுத்ததாக நாம் பேச அழைப்பது தமிழ் சினிமாவில் நடிப்பிற்கு அடையாளமாக திகழக்கூடிய மற்றும் ஒரு நடிகர். சமீபத்தில் இவர் பேசின, சமீபத்தில் இல்லை, கடந்த 10 வருடங்களுக்கு முன்னாடி இவர் பேசின ஒரு நடிகர் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற வீடியோ சமீபத்தில் வைரலானது. ஏன்னா எந்த காலத்திலையும் நடிகர்கள் பொருத்தி கொள்ளக்கூடிய விஷயங்களை தன்னுடைய ஒரு படத்திலும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ரங்கன் வாத்தியார் தண்டட்டி படத்தின் நாயகன் திரு பசுபதி அவர்களை பேச அழைக்கிறோம். பில்டப் ரொம்ப பயங்கரமாக இருக்கேம்மா. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை, ஊடக, டிஜிட்டல் மீடியா நண்பர்களுக்கு வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த படம் வந்து ராம் சங்கையா வந்து என்கிட்ட கதை சொல்லும்போது கிருபாகரன் அவர் தான் பேசினார். இந்த மாதிரி வந்து கதை இருக்குது, கேளுங்க. அப்போ நான் இது பரம்பரை சாப்பிட ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அந்த டைம். அது கேட்டேன். கதை கேட்டவுடனே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப நாள் அந்த மாதிரி ஒரு கதை கேட்கல. ரொம்ப அழகாக இருந்தது அந்த கதை, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து எங்கள் பாட்டி வந்து இந்த மாதிரி காது வளர்த்துருந்தவங்க. அந்த சின்ன வயசுலேருந்து அதை அப்படி அசைஞ்சு போகிறது, அந்த வரிகள்லாம் ஏகாதசி ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. அதனால அந்த சின்ன வயசுலேருந்து அது ஒரு பெரிய காதல். அது எப்படியாவது ஒரு நாளைக்கு சுற்றணும்னு நினச்சா கடைசி வரைக்கும் அது எனக்கு கொடுக்கல, யாரும் கொடுக்கல. அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி இறந்ததுக்கப்புறம் அது என்னாச்சுன்னு கூட தெரியல. ஷூட்டிங்கில் என்னென்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு 100-150 பேர் இருந்தாங்க. எல்லாருக்காகவும் வளர்ந்தக்காது. நீங்கள் பார்க்குறீங்களா ஒரு 5 நிமிஷத்தில் இவங்க அட்டகாசம். நாங்கள் யோசிச்சு பாருங்கள், 1.5 மாதம் இவங்களோட டெய்லி கூத்து தான். இப்போ பேசுவார்ல 10 நிமிஷம், இதே ஸ்பீச்சு, இதே ஸ்பீடு, இந்த கேப்பே விடாமல் 1.5 மாதம் பேசியிருக்காரு. இதே அவர் சொன்ன அத்தனையும் நடந்தது. கத்துவார், ஓடுவாங்க, அப்புறம் கோச்சிப்பாங்க, ஒரே காதல் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஒரு ஷூட்டிங்கிறது ஒரு சீன் நாங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு இருப்போம். ஆனால் இவங்களோட அட்டகாசங்கள், ஆனால் அந்த 1.5 மாதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணது. இந்த படமே ஒரு ரொம்ப அழகான ஒரு படம். நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் இது பிடிக்கும். இந்த ஜானரில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சிம்பிளாக கதை யாரும் சமீபத்தில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரில, மேபி இருக்கா கூட இருக்கலாம். பட் அவ்வளோ சிம்பிளாக ரொம்ப க்யூட்டாக சொல்லியிருக்காரு ராம் சங்கையா. அவருக்கு நன்றிகள். இன்னொன்று லக்ஷ்மண் சார் அண்ட் வெங்கடேஷ் சார் பற்றி பேசணும். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இந்த பிரின்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு தவிர்க்க முடியாத இடத்துல இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக அவங்க வந்து நல்ல படங்கள் பண்ணுறாங்க. சர்தார், அப்புறம் காரி, இப்படி 2 இன்னும் அடுத்து ஒரு 3-4 ப்ரொடக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. இது ஒரு தமிழ் சினிமாவுடைய முக்கியமான ப்ரொடக்ஷன் ஹப்பாக அவங்க வந்துட்டு இருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, அதுவும் புதுமுகங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என் கூட நடித்த ரோஹிணி, அவங்க ஃப்ரெண்ட் எனக்கு. ஆனால் இந்த படத்தில் அவங்களுக்கு எனக்கும் பெரிய இன்ட்ராக்ஷனே இல்லை. ஏன்னா அவங்க பாட்டுக்கு ஒரு மூலையில் இருப்பாங்க, நான் பாட்டுக்கு ஒரு மூலையில் இருப்பேன். பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்பப்போ தான் போய் பேசிப்போம். இஸ் ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் பிரசன்னா, நான் பிரசன்னா வந்து ஷார்ட்டில் நிற்கிறாரு, எனக்கு யாருன்னே தெரியல. பிரசன்னா கொஞ்சம் கலராக இருப்பார் எனக்கு தெரிஞ்சு, நான் பார்த்த வரைக்கும். அங்கே பார்த்தா ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுன்னு கண்ணங்கரையும் நீ தானே ஏன் கலருக்கு இருக்கு. ஏன்னா டைரக்டர் தான் சார் பெயிண்ட். அதுவும் டைரக்டர் நான் பேசிகிட்டு இருக்கும்போது கேப்பில் உள்ள போகணும் ஒரு பெயிண்ட் எடுத்து அடிச்சார் மூஞ்சில். இது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கு பாரு என்ன. ஸோ ஒண்டர்ஃபுல் பிரசன்னா, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. அண்ட் அபி, நான் எங்கள் சீன்லேயே இல்லை, பெருசாக சொல்ல முடியல. பட் ஒண்டர்ஃபுல், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்புறம் நிறைய பேர் சொல்லலாம். முகேஷ், தீபா. இந்த படத்தில் தீபா வந்து முக்கியமான வேலை பார்த்துருக்காங்க. தீபா, செம்மலர் அண்ணம், அவங்க எல்லாரும். இந்த ஒரு 1.5 மாதம் கிட்டத்தட்ட 30-35 நாள் ஒரே ஸ்ட்ரெச்சில் பண்ணோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த மூமெண்ட். ஏன்னா எவ்ரிடே நாங்கள் எல்லாரையும் பார்க்கணும், எவ்ரிடே நேற்று அந்த விஷயத்தை பற்றி பேசணும். அது இவங்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. இதில் எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நடிக்க வேண்டியிருக்கோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக எங்கேயாவது ஒரு இடத்துல டயலாக் விட்டோன்னா கட்டு டைலாக் தப்பாக சொல்கிறப்பா நீங்கள் என்னவாங்க.
இதுக்காகவே பயணம் பார்த்து பார்த்து ரொம்ப காப்பி நான் யாருக்கிட்டையுமே அப்படி நினைச்சதில்லை. இந்த சீன்ல மட்டும் இவங்கெல்லாம் இருக்காங்களான்னு பார்த்தா ரொம்ப கொஞ்சம் டைலாக் கொடுத்துருங்கப்பா அப்படி சொல்லி எல்லாம் படிச்சு, ஏன்னா அவங்களுக்கு அந்த எங்க சொல்லணும் கூட தெரியாது. அவங்க பாட்டுக்கு ஒரு கமெண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க, நான் ஸ்டாப் அடிப்பாங்க. அது ஒரு அருமையான இது. அண்ட் மகேஷ் சார், அவர் தூங்குறாரா இல்லை சாப்பிட்றாரா எதுவுமே தெரியாது. எப்போ பார்த்தாலும் கேமரா முன்னாடி உட்காந்துருப்பார். அப்படி ஒரு நான் ஸ்டாப். நான் ஏற்கனவே அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் அப்போ நான் இப்படி கவனிக்கல. ஏன்னா இது ஒரு சின்ன காம்பேக்ட் படம்ன்றதுனால நாட்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. நான் எல்லாத்தையும் சுருக்கிறதுனால அந்த மொத்த பேர்டனையும் அவர் அந்த படத்தில் எடுத்துட்டார். அது அமேசிங். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வீரமணி டான்ஸ் மாஸ்டர். அண்ட் ஏகாதசி சொல்கிறேன்னா அவர் சொன்ன கதை இப்போ எனக்கு தெரியும், அவர்தான் தெரியும். ஆனால் அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த பாட்டு கேட்டால் ரொம்ப நல்லா இருந்தது, இந்த பாட்டு ஏதாவது யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த டைமில் நம்ம படம் பண்ண இல்லை அந்த பாட்டு தான் வேணும், அதே லிரிக் ஒரு மாற்றம் கூட இல்லாமல் அதே லிரிக் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து ரெக்கார்ட்லாம் பண்ணோம். எல்லாம் முடிஞ்சது. என்னால் பண்ண முடியல படத்தில் சில பிரச்சனைகள்னால. ஆனால் அதே மாதிரி ஒரு சாங் வந்தது இல்லை, அதே மாதிரி கொலகாரின்னு ஒரு அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி வேற ஒரு படத்தில் வந்தது. அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் யூஜோ மிஸ் பண்ணிட்டுமேன்னு தோணும். இப்போ நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணிட்டோம், நிறைய ஒர்க் பண்ணலாம். அண்ட் சுந்தரமூர்த்தி பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, இப்போ இந்த மாதிரிக்கு ஒரு ஃபோக் பேக்ரவுண்டு தான் நல்லா இருக்குமே. ஒரு ரொம்ப சின்ன பையனாக இருக்காரு, அதுவும் சிட்டியில் அவரு இல்லை பிச்சிருவார் சார். நான் ஃபர்ஸ்ட் அந்த இது போடும்போதே தெரிஞ்சிச்சு அவருக்கு அந்த இது இருக்குது, அந்த நாலேஜ் இருக்குன்னு. பியூட்டிஃபுல், வெரி நைஸ். ஐ திங்க் எல்லாரையும் சொல்லிட்டேன். முகேஷ் ஒன்ஸ் அகெயின் ஒரு நல்ல படத்தில் நடித்த திருப்தி. அது நீங்கள் தான் சொல்லணும் நல்ல படமானு. ஆனால் இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம் நல்ல படம் நினச்சி தான் எடுத்திருக்கோம். ஏன்னா 100% நம்புகிறோம். அதுக்கான எல்லா தகுதிகளும் இந்த படத்தில் இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த இசை வெளியீட்டு விழாவோட முக்கியமான தருணத்தில் இருக்கிறோம். இசையை வெளியிடும் நேரம் இது. ஆனால் அதுக்கு முன்னாடி என் கையில் ஒரு பவுல் இருக்கு. இது என்ன அப்படிங்கிறது இசை வெளியீட்டுக்கு பிறகு சொல்கிறேன். இசையை வெளியிடுவதற்கான நேரம். இந்த படத்தின் நாயகன் திரு பசுபதி அவர்கள் இசையினை வெளியிட இந்த படத்தில் நடித்த தண்டட்டி பாட்டிகள் அப்பத்தாக்கள் எல்லாரும் வந்து அதை பெற்றுக்கணும்னு கேட்டுக்கிறோம். மேடம் வாங்க. பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ராம் சங்கையா இயக்கத்தில் தண்டட்டி படத்தின் பாடல் திரு பசுபதி அவர்கள் வெளியிட தண்டட்டி பாட்டிகள் அப்பத்தாக்கள் படத்துடைய இசை தகடினை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரு சாதாரண தண்டட்டிக்கா இவ்வளவு அக்கப்பற கொட்டி போட்டாங்க. கொஞ்ச நேரத்துல கொல்ல பக்கம் கூட வேட்டு போச்சு. என்னடி எடுபட்டவைய மகளே, இப்படி சாதாரண தண்டட்டின்னு சொல்லிவிட்டா அதுக்குண்டு ஒரு வரலாறு இருக்கு தெரியுமா உனக்கு? காதல தொங்குறதுக்கு என்ன வரலாறு வேண்டி கிடக்கு? அப்படி கேளு. தமிழே தெரியாது ஸ்டைலா சுத்திக்கிட்டு இருக்க இந்த தலைமுறைக்கு மத்தியில தண்டட்டியை பத்தி கேட்டது ஏன்? பாட்டிகளோட வெற்றிகரமா ஒரு கொலவை சத்தத்துக்கு மத்தியில இசை வெளியிடப்பட்டிருக்கிறது. ராம் சங்கை அவர்களுடைய இயக்கத்துல தண்டட்டி படத்தின் இசை இன்று வெற்றிகரமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததான் இந்த பவுல் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நிறைய பாட்டிகள்லாம் நடிச்சிருக்காங்க. அண்ட் தண்டட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தண்டட்டி எத்தனை பவுன் சார் இருக்கும்? டைரக்டர் நீங்க தான் சொல்லணும். 10 பவுன். ஸோ இந்த 10 பவுன் தண்டட்டியை நம்ம இதுல நடிச்ச பாட்டிகள்ல ஒருத்தருக்கு கொடுக்க போறோம். ஸோ ஒருத்தருக்கு தான் கொடுக்க போறோம். 10 பவுன் இல்லையா? 1.5 பவுன் தண்டட்டியை நம்ம இதுல இருக்கிற பாட்டிகளை ஒருத்தர் கொடுக்க போறோம். ஸோ யாரும் நம்ம அதான் குலுக்கல் முறையில சூஸ் பண்ண போறோம். அதுக்காக இந்த பவுல் இப்ப நேம் எழுதி நம்ம போட்டு இதை யாரு எடுக்க சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரின்ஸ் பிக்சர்ஸ் ஈபி ஷவந்தி வாங்க. உங்களுக்கு தண்டட்டினா என்னன்னு தெரியுமா? பாத்துருக்கீங்களா? சரி வாங்க நீங்க தான் இந்த தலைமுறை இல்லையா, உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ நீங்க தான் இதை சூஸ் பண்ண போறீங்க. நான் நேம் எழுதி போட்டு இப்ப அந்த குழுக்கள் எடுத்து இந்த படத்துல பயன்படுத்தின தண்டட்டியை நம்ம அவங்களுக்கு பரிசீலிக்க போறோம். நேம் எழுதுங்க.
எல்லாரோட பேர் போட்டாச்சுல்ல? ஓகே. ஸ்ரவந்தி, இபி ஸ்ரவந்தி வாங்க. நீங்க தான் இதுல ஒருத்தரை சூஸ் பண்ண போறீங்க. சம்மந்தம் அடிச்சுக்காதீங்க. ஒரு வாரம் ஒருத்தர் தண்ணிட்டியை போட்டுக்கோங்க. மேல வாங்க, மேல வாங்க, மேல வாங்க, ஸ்ரவந்தி மேல வாங்க. எடுத்துட்டு தமிழ் படிப்பீங்களா? ஓபன் பண்ணுங்க. சரசு. சோ இந்த படத்துல பயன்படுத்தின தண்டட்டி சரசு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இயக்குனர், நீங்க சில வார்த்தைகள் பேசினா நல்லா இருக்கும். சோ இந்த தண்டட்டி நீங்க தானே பயன்படுத்திருப்பீங்க, உங்களுக்கு இதோட ஒரு கனெக்ட் இருக்கும்ல. சரசு 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 இங்க நடுங்காத, இங்க வா. இங்க பார்த்தா இப்ப தண்டட்டி உனக்கு கிடைச்சிருக்கு சரியா? ஒரு 4 வார்த்தை பேசினியா? ஆக்சுவலி இந்த தண்டட்டிக்கும் இந்த அம்மாவுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. கடவுளோட கிருபை உண்மையிலே அவங்களுக்கே போயிருக்கு. என்னன்னா அந்த ரோஹிணி மேம் காதுல இருக்கிற தண்டட்டி இந்த அம்மா கிட்ட வாங்கி தான் நாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல போட்டோம். அது சரியா இவங்களுக்கே திரும்ப கிடைச்சிருக்குன்றது உண்மையிலே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நீ 4 வார்த்தை சொல்லுமா. சும்மா கொலவை போட்டுக்கிட்டே இருக்க கூடாது, புரியுதா? பேசு. நல்லா இருக்குன்னு சாமி, எல்லாரும் நல்லா படம் நல்லா ஆகணும்டா சாமி, நல்லா இருக்குன்னு எல்லா பேரும் நல்லா நன்றி. எல்லா பாட்டிக்கும்